சோம்பேறிகள் கூட இந்த தையலை வந்து போடுவாங்கங்கிறதால இந்த தையலுக்கு வந்து சோம்பேறி தையல்னு பேர். தையலை பாருங்கள். நடுவில் வந்துட்டு இந்த காம்பு தையல் போட்டுக்குங்க. அடுத்தாப்புல சோம்பேறி தையல் எப்படின்னு சொல்லித்தரேன். சோம்பேறி தையலுங்கிறது ஒரே ஒரு செயின் ஸ்டிச், அவ்வளோதான். இதுதான் சோம்பேறி. அப்படியே உள்ள விட்டுற ஒரே ஒரு சங்கிலி தையல் போட்டதுதான். இது வந்து லேசி டேசின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுவும் அரசாங்க தேர்வுக்கு கேட்கப்படுகிற ஒரு தையல். That looks perfect. Mummy Pig is buying the toy cover. Congratulations. Your toy cover is ordered. Oh, goody. அரசாங்க தேர்வுக்கு இந்த தையல் வந்து கண்டிப்பாக வருஷம் கேட்குற ஒரு தையலாக இருக்குது. சோம்பேறி தையல். நல்லா கவனிங்க. நான் சொல்லி கொடுக்குற இந்த கை தையல் எல்லாமே, கை எம்ப்ராய்டரி எல்லாமே டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா மொத்தமே நான் வந்து ஒரு 50 எம்ப்ராய்டரி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் டெய்லி. அந்த 50 எம்ப்ராய்டரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த தையல் வேணுனாலும் கேட்பாங்க. ஒரு பெரிய பூ ஒன்று கொடுத்து டைரெக்டாக ஹையர் எக்ஸாம் வந்து இந்த எம்ப்ராய்டரி போடுறோம்.